ஹாய்ங்க, ஆடி மாதம் குலதெய்வம் கையில் பொங்க வைக்க போகலாமா? வாங்க போகலாம். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பொங்க கூடை எடுத்துகிட்டு வீட்டு பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டாங்க. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கே போவோம். குலதெய்வம் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. கோவிலுக்கு வந்ததுமே பொங்க வைக்கிற இடத்துக்கும் போயாச்சு. அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. யாருக்கெல்லாம் ஆடி மாதத்தில் பொங்கல் வைக்கிற பழக்கம் இருக்குன்றது கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு எங்களுடைய சொந்த ஊர்லேயே குலதெய்வம் கோயில் இருக்குங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். எந்தெந்த ஊரில் இருந்து வீடியோ பார்க்குறீங்கன்றது கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய அத்தை எனக்கு 1 by 1 பொங்கல் வைக்கிறதுக்கு ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுபடி நான் எல்லாமே ஃபாலோ பண்ணி சூப்பராக சாமி கும்பிட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திண்டிவனம்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் வில்லிமேடுபேட்டைன்ற ஊரில் இருக்குதாங்க வேலியம்மன் கோவில். இதுதான் எங்களுடைய குலதெய்வம் கோவிலுங்க. இந்த கோவிலை சுற்றி நல்ல விவசாயம் நிலத்துக்கு நடுவில் இருக்குங்க. ரொம்பவே அமைதியாக இருக்கும். இந்த இடம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சூப்பராக நமக்கு பொங்கல் பொங்கி வந்திருந்ததுங்க. அதை எடுத்துகிட்டு நம்ம கோவிலுக்குள்ளே போய் மாவிளக்கு கோவிலில் விளக்கெல்லாம் போட்டுட்டு தாம்பூலத்தட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் கருவறையில் இருக்க அம்மனை பார்த்துட்டு சூப்பரான மனநிறைவான தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்தாச்சுங்க. நாங்கள் எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்துருந்தோம் அன்றைக்கி. ரொம்பவே சூப்பராக ரிலேட்டிவ்ஸ் கூடலாம் பேசிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க இந்த டே. கோவில்லே பிரசாதம்லாம் கொடுத்துருந்தாங்க. அதையும் அங்கேயே சாப்பிட்டுட்டு ஒரு ஈவினிங் 3:30 போல் அங்கேருந்து நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். பை.